யூகேல என்னோட நெஃப்யூ வெட்டிங்க்கு போயிருந்தோம். அது கூட எங்களோட யூரோப்பியன் ட்ரிப், அதை பற்றி பேச போகிறேன். திஸ் இஸ் லண்டன் நைட் டைம். மெம்பர்ஸ் இருக்கோம். என்னோட 2 சிஸ்டர்ஸ் ஃபேமிலி அண்ட் மை ஃபேமிலி எல்லாம் வந்து இப்போ வந்து லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டுக்கு நாங்கள் ஃப்ளை பண்ண போகிறோம். எல்லோரும் ஒரு ஃபெஸ்டிவ் மூட் உடம்பு வெக்கேஷன் மூடில் இருக்காங்க. போத் ப்ரான்லாஸ் இட்ஸ் கால் EasyJet. ஒரு 1.5 hours ஃப்ளைட் தான். இட் இஸ் ஆல் ஃபன். ஆஃப்டர் 1.5 hours நாங்கள் சுவிட்சர்லாண்ட் ஜெனீவா ஏர்போர்ட் போகிறோம். ஜெனீவா ஏர்போர்ட்னு சொல்லும்போது அது ஃப்ரான்ஸோட பார்டர்லேயும் இருக்குது, சுவிட்சர்லாண்டில் இருந்தாலும். இதுதான் லுக் அட் த பியூட்டி, வி ஷுட் பி ப்ளஸ் டு see this. அதான் நான் சொல்லுவேன். ஆஃப்டர் 2.5 hours வெயிட் அப்புறமா நாங்கள் ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டில் இறங்கிட்டு இங்கே வந்து ஒரு கண்டோலா, அதாவது நம்ம ஊரில் விஞ்ச் ஆர் அந்த கேபிள் கார்ஸ் கொண்டு போகிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மவுண்டன் பேர் வந்து montblanc. இந்த பிரதர்லாம் இருந்தார்ல, இவர் தான் இந்த ஆல் இன் ஆல் ஆர்கிடெக்ட். இவர் எந்த மவுண்டனும் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு பட்ட பேர் நாங்கள் வந்து மலையூர் மம்பட்டியான்னு வச்சுருக்கோம். அவரை பாருங்கள் எப்படி பேஷனாக சொல்லிட்டு இருக்காருன்னு. நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். இட் வாஸ் குட். பட் வி ட்ராப்ட் ஆஃப் அந்த மவுண்டன் பிளான் அண்ட் தென் வி டிசைடட் டு கோ அண்ட் ஹேவ் சம் டின்னர். ரொம்ப அன்றைக்கி யூரோப்பியனில் வந்து ஹீட் வேவ் இருக்கிறதுனால இட் வாஸ் த வெதர் வாஸ் ஸோ ஹாட். பீட்சா தான் எங்களுக்கு இதாக இருந்தது. We have a halal restriction, so we settled for a pizza. People are very hungry. அதுக்கப்புறம் நான் பாருங்கள் இது வந்து வித்தியாசமாக இருந்தது. இது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பீட்சா, கிட்டத்தட்ட பெரிய சைஸு. தென் வி வென்ட் டு காட்டேஜ் நியர்பை. இது வந்து montblanc பக்கத்தில் இருக்குது, ஃப்ரான்ஸ் பை த வே இருக்குது. ஸோ வி crashed there and ரொம்ப ரெஸ்ட் எடுத்து எல்லோரும் டயர்ட் லெக்ஸ் எல்லாம். சிஸ்டர் வந்து ப்ரோ பண்ணுறாங்க பாருங்கள், தாயிரம். இது வந்து இந்த ஹோல் இது வந்து உடன் இதில் பண்ணுறதுனால இந்த வுட் ஸ்மெல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நிறைய பேர் படுத்துகிட்டே இருந்தாங்க. பட் ஐ வென்ட் டு த பேட்டியோ அண்ட் டுக் திஸ் நைஸ் வீடியோஸ். ரொம்ப லைவ்லியாக இருந்து ஹைக்கர்ஸ், ட்ரெக்கர்ஸ் பல பேரை பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஸ்னோயி மவுண்டன், ஸோ பியூட்டிஃபுல். அதுக்கிடையில் நான் சிஸ்டர்ஸ்லாம் காஃபி குடிச்சிட்ருப்போம். என்னோடய ஒய்ஃப் கிட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நானும் என் சிஸ்டர் தாயிராவும் ஒரு சின்ன ஸ்ட்ரோல் போகலான்னு சொல்லி போகிறோம் வெளியில். எனக்கு சிஸ்டர் எங்கே போனாலும் இது மாதிரி ஒரு க்யூரியஸாக எங்கள் இடத்துக்கு போயிடுவான். அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட வெட்டிங் டைமில் வந்து ஐ ate a lot. By the way, I gained like 10 pounds வெட்டிங்கில். I never walked. அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் தனியாக போடுவேன். Look how beautiful it is. இது வந்து இட்ஸ் a different vibe. இப்போ கேனடா US போல் இல்லாமல் இது இன்னொரு விதத்தில் என்வரன்மெண்ட் இருந்துச்சு. ஒரு ஹைக்கர்ஸ் பார்த்தோம். அங்கே உக்ரைன் இருந்துன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் வைல் somebody is landing on a parachute. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் கேப்சர் பண்ணது I was lucky. ஆஃப்டர் ஒரு 10 o'clock போல் வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் பிரதர்லாம் வந்து ஜெர்மாட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கேன். மேட்டர்ஹார்ன் மவுண்டன் இருக்குன்னு. அது வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்குது. மேட்டர்ஹார்ன் சொல்லிட்டு நம்ம டோபரோன் சாக்லேட் பார்த்துருப்போம். அதில் ஒரு மவுண்ட் இருக்கும். அந்த மவுண்டன் பாருங்கள், இந்த தில்வாலே துல்ஹனியா லேஜா இங்கே அது மாதிரி க்ரீனிஷாக இருக்குது. வி வென்ட் டு திஸ் வேலி கால் ரோனே. இதில் வந்து தே ஹேவ் அ ஆப்ரிகாட் வந்து உண்மையான சொல்லலாங்க. அந்த ஜூஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ரிகாட் தட் ஐ ஹேவ் ஹேட் இன் மை ஹோல் லைஃப். ஏன்னா இது வந்து கீழே இருந்து வேலியில் முளைக்குன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதுதான் இட் வாஸ் அ லவ்லி ஃபீலிங். செல்ஃபீஸ் இதெல்லாம். ஹாஷிவ் வந்து என் பையன் வந்து கீழே பார்த்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ டைனியாக தெரியுதுன்னு ஒவ்வொரு இதுவும். ஸோ இட் வாஸ் அ நைஸ் பிரேக் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அதுதான் நான் சொல்வேன். So then after 1 hour or so அந்த ஜெர்மாட்டுக்கு போகிற இந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கும். அந்த ஜெர்மாட்டு போய் அது வந்து ஒரு பேஸுக்கு கொண்டு போகும். அந்த பேஸில் இருந்து தான் மேட்டர்ஹார்ன் சொல்லிட்டு அந்த இதுக்கு போவோம். இந்த ட்ரெயின் ரைட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனிக் ரைட். இல்லை, இது தி பெஸ்ட் சீனிக் train ride that I've ever had in my whole life. இந்த ஜெர்மாட்டு போகிறது அதான் நான் சொல்லுவேன். we all had fun. இந்த குரூப்பாக போகும்போது the vibe and fun எல்லாம் நல்லா இருந்துச்சு. சீனரிஸ், இந்த காட்டார் போல் பாருங்கள், ரிவர்
and kind of we felt like going to Jurassic Park. The குகைக்கெல்லாம் போகும்போது it was a wonderful feeling. Nowsheen, she's taking a selfie, பையன் ஆடிட்டு இருக்காரு, தசின் saying hi. இது போல பல விதம். ஜாஃப்ரா என் சிஸ்டர், தங்கச்சியோட பொண்ணு, ஹாஃபில் எல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து after 20 minutes we reached zermatt. அங்கே வந்து they are having fun. அங்கே வந்து பார்த்தா ஆட்டம் பாட்டம் கொண்டாடுவோம், people are dancing. இங்கேருந்து we have to go another 15 minutes to a cable. இந்த பாரு cute dog எவ்வளோ இருக்குது. நான் சொன்ன மாதிரி another 15 minutes to a cable car place. அதுதான் வந்து அந்த ஜெர்மாட் மவுஸ், அது என்ன சன நகான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். இந்த கார் வந்து அந்த பேஸ் கொண்டு போகணும் வாராங்க. இது ஒரு மலை போல் ஏறணும். இது ஒரு கேபிள் காரு, ஆனால் ஒரு செயின்டு ஒரு ட்ரெயின் மாதிரி போகிற கேபிள் கார்ஸ் இதான் போயிட்டுருக்கோம். இதை எல்லாம் பண்ணுறது இதுதான் அந்த matterhorn, the toblerone chocolate pop on the mountain பாருங்கள். it is about 2228, 1/4 of Mount Everest அப்படி சொல்லிடுவாமே, அந்த இதில் இருக்குது. மேலே கேபிள் கார்ஸ்லாம் பார்க்குறீங்க. யூரோப் வந்து நான் சொல்கிறேன், இட் பியூட்டிஃபுல். Canada is beautiful, US is beautiful for its whole natural thing, but Europe is also very beautiful. குறிப்பாக சுவிட்சர்லாண்டு. இப்போ வந்து நாங்கள் கீழே வந்து நடந்து போய் we had to go to a lake. அதுக்கு தான் எல்லோரும் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த லேக்கில் வந்து சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ we are planning to spend 1 hour here. இப்போ மணி வந்து 4:35 ஆயிடுச்சு. 6 o'clock போனால் தான் அந்த லாஸ்ட் அந்த கேபிள் கார் போகும். இல்லைன்னா நம்ம 2 hours we have to walk on the hill. பையன் எல்லோரும் இந்த தொப்பி போட்டுட்ருக்காங்க. என்னுடைய பிரதர்ல அண்ட் டாட்டர் எல்லோரும் வந்து they want to have some adventures. ஸோ இது பேசிக்காக ஒன்றில் காருக்கு மேலே இது போட்டு இக்கரை டு அக்கறை they have to go to the other side of the bank. அது போல் திருப்பி வராங்க. Similarly என்னுடைய சிஸ்டர் அண்ட் தாய்சீன் அண்ட் மை நீஸ் அவங்களும் போயிட்டு வராங்க. we all had fun. நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்தோம். on the way back. அடுத்து ஜெர்மாட், அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு திருப்பி போகணும். we spent about total 3 hours. திருப்பி வந்துட்டுருக்கோம். எல்லாம் லிட்டில் பிட் டயர்ட், பட் we all had fun. அது நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இது பாருங்கள், யூரோப்பியன் ஸ்டைல், அதில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுட் வைஸ் we came to a halal restaurant. they had burgers and ஷவர்மா அந்த மாதிரி. ஸோ அதனால் எங்களுக்கு எல்லாருக்கும் இது ஆக்சுவலி செக் 2 மீல்ஸ் தான் கிட்டத்தட்ட நாங்கள் எடுத்தோம் ஒவ்வொருத்தரும். ஏன்னா நான் நிறைய பசிக்குதுனால நிறைய சாப்பிட்டோம். அந்த ஃபுட் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருந்ததுனால ஏன்னா எல்லோரும் ஒரு ரெஸ்ட் எடுத்து ஆஃப்டர் லைக் 1.5 hours வந்து we got to go. Taisin and Nowsheen they enjoying the water. நல்லா பியூட்டிஃபுல்லாக போகுது பாருங்கள். எங்கள் பிராண்டில் வந்து அவங்க கேமரா வச்சு இஸ் ஷோயிங் ஹிஸ் ஸ்கில்ஸ். நானும் முஷியும் இதுதான் என்னோடய பிரதர்ல பாருங்கள். அவர் ஹை ஜம்ப் ட்ரை பண்ணார், ரொம்ப ஜம்ப் பண்ணார்ல. அது போல் வருது. நிறைய பீப்புள், விதவிதமான பீப்புள், இந்த விதவிதமான ஆக்டிவிட்டிஸ். இட் வாஸ் அ ஹோல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். எல்லோரும் அங்கங்கே போகிறாங்க. நானும் நௌஷீனும் வந்து கிட்டத்தட்ட இங்கே ரேண்டமாக இங்கே போகிறோம். போல் ஜாஃப்ரா ப்ரானில் வந்து அவருடைய ஃபோட்டோ இதை காட்டிகிட்ருக்காங்க. எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஹோல் டேஸ் பீன் டயரிங். தோஸ் ஆர் த கியூட் டாக்ஸ். நல்லா இருக்கு. என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காரு. அது இங்கே மெக்டானல்ட்ஸ் வித்தியாசமாக இருந்தது, கொஞ்சம் மெனு வித்தியாசமாக இருந்துச்சு. எங்களோட எனக்கு காஃபி இது பிடிச்சிது. நான் எனக்கு டயபெட்டிஸ் இது நான் செக்கே பண்ணல, பட் ஐம் கோன் என்ஜாய் டு த ஃபுல்லஸ்ட். நிறைய பேர் தான் அந்த சூனியர் ஸ்டோர். இப்போ திருப்பி நாங்கள் வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஜெர்மாட் டு நாங்கள் அந்த கார் பார்க் பண்ண இடத்துக்கு திருப்பி போகிறோம், மெயின் ஸ்டேஷனுக்கு. எல்லோரும் ஐ திங்க் they were all excited. they all had a fun day. கொஞ்சம் பேர் டயர்டாக இருந்தோம். இதான் பின்னாடி போகிற சீனிக் ட்ரைவ் நல்லா இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் இதே போல் ஹோட்டல் விட்டு வந்து காட்டேஜ் விட்டு வந்து we decided to go to mountain. பட் எல்லாருக்கும் வந்து நேற்றுக்கு தான் மவுண்டன் போகணும், அதனால் ஓட்டு வச்சு வேறு எங்கேயோ போகணும்னு சொல்லி we all decided to go to Italy. இட்லி வந்து 2.5 hours இருக்குது. நாங்கள் அந்த ஓட்டை பற்றி கவலைப்படாமல் லசி சாப்பிட்டோம். தங்கச்சி வந்து வெதர் பார்த்துட்ருக்காங்க. இட்லி வந்து டிரைவ் சிம்லர் நல்லா இருந்துச்சு. பார்டர் வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அந்த யூரோப்பியன் யூனியன், ஏன்னா ஒரே கண்ட்ரி கிட்டத்தட்ட ஒரே இதில் இருக்கனால அவ்வளோ இதாக இருந்து இட்லி வந்துட்டோம். இட்லியில் வந்து ஓஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியில் தான் போயிட்டுருக்கோம்.
இங்கே ஒரு வண்டியில் தசினும் இன்னொரு வண்டியில் என்ன பிரதன்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. சிட்டி நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப வெதர் ஹாட் வெதர். நான் முதல்ல சொன்ன மாதிரி யூரோப் இஸ் அண்டர் ஹீட் வேவ். இது வந்து ஒரு அவஸ்டால் ஒரு ரூயின்ஸ் பிளேஸ். ரூயின்ஸ்னால் அந்த பழைய அந்த காலம் பிசியில் உள்ள கட்டடங்கள் வந்து ரொம்ப இடிஞ்சு போன இது வந்து அதை வந்து ஒரு இது போல் வச்சு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் போல் வச்சுருக்காங்க. நௌஷின் வந்து இதோ சொல்லிகிட்ருக்காங்க. இதுதான் என்னுடைய 360 degrees. பட் ஐ வில் டெஃபினெட்லி சே இட்ஸ் an architecture marvel. இங்கே ஈவினிங் வந்து நல்ல லைட் ஷோ இருக்கும் இந்த இதில். But we cannot wait until then because we have to plan to go back to Switzerland, Geneva, because we have to catch up the next flight. Na sister family na idu it is very very hot. ஸோ இது அங்கே ஒரு மாடல் ஸ்ட்ரீட் பாருங்கள். இது பழைய காலத்து ரோமன் இது மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை, ஒரு ஜெலட்டோ பிளேஸ் வந்தோம். இட் வாஸ் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லிப்பேன். Wow. And sometimes I feel, being diabetic is tough on you. You're not lucky, right? நல்ல different varieties. நான் 2-3 varieties சாப்பிட்டோம். But it was awesome. இது வந்து pistachio ice cream. It was so good. இந்த ட்ரிப்பு பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் டச் பேஸ் பண்ணிட்டோம். UK, Switzerland, France, இப்போ இட்லி. இட் வாஸ் a wonderful feeling. இது வந்து சூனி ஸ்டோர்ஸ்லேருந்து எல்லாம் சூனி வாங்கிட்டு இருக்காங்க. we had a good time in Italy. இது வந்து we are going back to Switzerland. அது சொன்னது போல் பிரான்லாம் அண்ட் தசின் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, 2 வண்டி. We are gonna go to a hotel and crash the sleep there, and we have to catch up the next flight tomorrow. எல்லாரும் டயர்டாக இருக்கோம். So this is the airport the next day. இங்கே இருந்து ஒரு திருப்பி 1.5 hours flight. ஹாஃபில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஓடிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா சுவிட்சர்லாண்ட் நான் சொன்ன மாதிரி அது வாட்சஸுக்கு ஃபேமஸ், ரைட்டா? எப்படி நம்ம திருநெல்வேலி அல்வா அந்த இதுக்கு மாதிரி ஃபேமஸ், சுவிட்சர்லாண்ட் வந்து வாட்சஸுக்கு ஃபேமஸ். போகிற எல்லா இடத்துலையும் வாட்சஸ் இருக்கும். அந்த மாதிரி நான் கடைசி ஏர்போர்ட்டில் ஃபைனல் கேட் வரை இருக்கும். பேர்னில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணார். டியூட்டி ஃப்ரீ ஸ்டோரும் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. After 1.5 flight, we are back to Gatwick. இதில் பிளான் என்னென்னா, கேட்விக்கில் வந்து என்னோட சிஸ்டர்ஸ் ஃபேமிலி they going back to the other sister's home in Birmingham. We are going to hotel in London. Tomorrow we had to catch up the flight to Canada. We were all hungry. ஒரு மால் வந்திருக்கோம், கவுண்டி மால்னு சொல்லிட்டு. அங்கே வந்து we had food and nice time. ஏன்னா எங்களோட ஹோட்டல் வந்து 2 o'clock தான் எங்களுக்கு செக்இன் இருக்குதுனால we had to spend some time here. அதனால the kids are getting bored, right? So நாங்கள் வந்து we went out to London too. லண்டன் டவுன்டவுன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. I don't know you call it London downtown or city, pardon my ignorance. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட பில்டிங் ஆர்கிடெக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அந்த ஊபர் டிரைவர் அவர் வந்து எல்லாம் நிறைய டூர் கைட் போல் நல்லா ஹெல்ப் பண்ணார். இந்த பாருங்கள், இந்த பஸ்ஸஸ் வந்து கூடுதல் டபுள் டக்கர் பஸ்ஸஸ், அன்லைக் கேனடா அண்ட் US, இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அந்த ராட்டினம் போல் பார்க்கல கேரசல், தட்ஸ் கால்ட் த லண்டன் ஐ. அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் ரைட் நியர் த தேம்ஸ் ரிவர். 360 degree இது நான் வியூ காட்டுறேன். we are walking a lot. இதுதான் அந்த தேம்ஸ் ரிவர் பக்கத்தில் வந்து உள்ள பில்டிங். அதில் வந்து நான் வாக் பண்ணேன். கிட்டத்தட்ட நிறைய கூட்டம். இன்றைக்கி தான் அவங்க வந்து யூடியூப்பில் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே they cheered up, those people. இது வந்து after a long time I'm walking a lot of time. இதுதான் என்னோட ஃபேமஸ் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். I never had a fish and chips right in UKல இருந்து ஃபேமஸ் இதுதான். அதே ஃபிஷ்ஷு தான், ஹாலிபட். அண்ட் அந்த சிப்ஸ் வந்து இட்ஸ் a thick fries with a moist inside. அதுதான் நான் கவனித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த பேக் ஆஃப் த தேம்ஸ் ரிவர் நான் சொன்னல, நல்லா இருக்கும். இதுதான் இந்த ட்ரஃபல்கர் ஸ்கொயருக்கு போகிற பிரிட்ஜு. அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ப்ரைட் பரேட் இருக்குதுனால. பட் அலாங் த இது வந்து பார்க் தேர் ஆர் லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ரோபோ மேன் எல்லோரும் சீரப் பண்ணிகிட்ருக்காரு. செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டோம். இட் இஸ் ஆல் ஃபன். அதில் நான் சொன்ன மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. It's a treat to watch.
இங்கே வந்து நம்ம ஊர் வடிவேல் மாதிரி ஒரு ஆள் வந்து மூவிங் ஸ்டாச்சு. இதுதான் அந்த ப்ரைட் பரேடு இருங்க. இந்த பாலத்தோட தான் வி ஹேட் டு கோ டுவர்ட்ஸ் த பக்கிங்ஹாம் பேலஸ். பக்கிங்ஹாம் பேலஸ் சொல்கிற குவீனுக்கு பேலஸ். என் ஒய்ஃப் போன வருஷம் அந்த ஃபத்தீனு கல்யாணம் யூகேல நடக்கும்போது நாங்கள் சொன்னோம் கொண்டு போகலாம், பட் வி டிடன்ட் ஹேவ் டைம். ஸோ இப்போ கொண்டு போயிருக்காங்க. ஷி வாஸ் ஆல் எக்ஸைட்டட். அதான் சொன்னேன், உனக்கு குவீனுக்கு வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகிறேன், வில் த குவீன் நமக்கு விருந்து தருவாங்களான்னு அப்படின்லாம் ஜோக் அடிச்சுருந்தோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்ஸ் அண்ட் பேலஸ். கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, பட் we had a nice time. Overall, it was a wonderful experience. We are back to Toronto now. Hope you all enjoyed this video. Thank you very much. Bye.